பஸ்ஸில் கண்டக்டராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். எஸ், 30 டேஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில் இன்றைக்கி டே 1. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா சிவாஜி ராவோ கெய்க்வாட். இவர் பெங்களூரில் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவருடைய சின்ன வயசில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வளர வளர கூலி வேலை, கார்பெண்டர் வேலை, பஸ் கண்டக்டர்லாம் வேலைலாம் செஞ்சு அவரோட லைஃப் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அவர் டிக்கெட் கொடுக்கும்போதே நிறைய விஷயம் ஸ்டைலாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ நிறைய ஸ்டைலாக பண்ணிட்டு இருக்கிற, மூவியில் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ரஜினிகாந்தும் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வராரு. அங்கே தான் டைரக்டர் கே பாலச்சந்திரனை பார்க்குறாரு. ஆக்டிங்கும் பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்த கே பாலச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு தமிழ் தெரியல, நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் போய் தமிழை பேச கற்றுக்கிறாரு. பேசி கற்றுக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு சில மூவியில் சான்ஸ் கிடைக்கிது. அவரோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்ச மூவின்னு பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள். சின்னதாக ஒரு வில்லன் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா தராங்க. அதுவும் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அந்த மூவியில். அவருடைய புருஷன் இந்த மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ ரோலும் பண்ணுறாரு. அவரோட ஸ்டைல் அண்ட் டைலாக்லாம் மக்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பண்ணுற எல்லா மூவியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்டும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவர் பண்ணுற எல்லா மூவியும் மக்களுக்கு ஈஸியாக ரொம்பவே பிடிச்சதுனால அவருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தையும் கொடுக்குறாங்க. அவர் என்னதான் கூலி வேலைலாம் செஞ்சு கண்டக்டர் வேலைலாம் செஞ்சுருந்தானோ, ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இதே போல் தான் நம்ம லைஃப்பும். நம்ம பேஷன் என்னன்னு தெரியாத வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம பேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறும்.